வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மசாலா டீ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். மசாலா டீ போடுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு பால் எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் தேயிலை, கொஞ்சம் இஞ்சி, 3 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் புதினா இலை, தேவையான அளவு சர்க்கரை. ஃபஸ்ட்டு நாம் இந்த 3 ஏலக்காவையும் நல்லா தட்டி எடுத்துடலாம். உள்ளே இருக்கிற வித்து கொஞ்சம் பொடிகிற அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஃப்ளேவர் கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இப்படி பொடியார அளவுக்கு இதை தட்டி எடுத்துக்கலாம். அப்புறமா இஞ்சியையும் ஓரளவுக்கு பேஸ்டாகிற அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப துண்டு துண்டாக இருந்துச்சுன்னா அதில் உள்ள சாறு நமக்கு கரெக்டாக டீயில் இறங்காது. அதனால் கொஞ்சம் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பேனில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் நம்ம தட்டி வச்சிருக்கிற இஞ்சி, ஏலக்காய், அப்புறமா கிராம்பு, பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கூடவே பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இனி நாம் அதில் புதினா இலையையும் 1/2 டீஸ்பூன் தேயிலையும் உள்ளே சேர்த்துடலாம். நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற தேயிலை தான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இது நல்லா கொதிக்கட்டும். புதினாவையும் தேயிலையையும் நம்ம மீதி பொருள் சேர்த்து கொஞ்சம் டைம் ஆகி தான் சேர்க்கணும். இஞ்சி ஏலக்காயில் உள்ள ஃப்ளேவர் கொஞ்சம் இறங்கின பிறமா தான் நம்ம புதினாவையும் டீ தூளையும் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்குது. நமக்கு டிகாஷன் ரெடி ஆயாச்சு. இனி பால் சேர்த்துடலாம். நம்ம பாலில் தண்ணி எதுவும் சேர்க்கலை. நம்ம டிகாஷனுக்காக சேர்த்தா 1/4 கப்பு தண்ணி தான். இதை இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம கிளறி விடலை அப்படின்னா பால் சீக்கிரமாக கொதிச்சிரும். அப்போது நமக்கு அந்த ஏலக்காய் இஞ்சில் உள்ள ஃப்ளேவர்லாம் கரெக்டாக இதில் இறங்காது. நம்ம இப்படி கிளறி விட தான் அது கொஞ்சம் நேரம் ஆகும் கொதிக்கிறதுக்கு. அது வரைக்கும் இந்த நம்ம போட்ட பொருள் எல்லாமே உள்ளேருந்து கொதிக்கும்போது அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். பாருங்கள், பால் நல்லா கொதிக்குது. மறுபடியும் இந்த தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு 1 நிமிஷம் இதை வச்சுக்கலாம் அடுப்புலையே. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம். நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சாதாரணமாக நாம் இதை பெரிய ஹோட்டல்ஸ்லாம் நம்ம வாங்கி குடிப்போம். இதை வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நார்மலாக டீ கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நிச்சயமாக சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.